குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 86. தான தர்ம தத்துவ யோகம் அதிகம் ஆகும், தாரணியில் மாந்தர் பல வருணமாவர், ஈனமின்றி யோக சக்கிராதிபத்தியம், இனமுடனே ஆண்டின் 10,000 மோனமுடன் இருந்தாண்டு வசிப்பார் நாடு, முகமினிய நவரத்தின விளைவுண்டாகும், போனகமாய் குளிகையிட்டு பரப்பார் விண்ணில், பூரணமாய் ஆயுளுற்று வாழ்குவாரே. இந்த உலகில் தானங்களும் தர்மங்களும் சிறப்புடன் நடைபெறும், தத்துவ ஞானங்களும் விஞ்ஞானங்களும் யோகமும் நிறைந்து விளங்கும். இத்தரணியில் உள்ள மாந்தர்கள் பல வர்ணமாக இருப்பார்கள். இவ்வுலகம் முழுமைக்கும் ஏக சக்கராதிபத்தியம் ஏற்பட்டு குறைவின்றி இருந்து 82,000 ஆண்டுகள் வரை நடக்கும். நாட்டில் எங்கும் மகிழ்ச்சி பெருகி இனிய நவரத்னங்கள் விளைந்து செல்வம் நிறைந்து உண்டாகும். குளிகையான கற்பங்களால் ஆன மருந்துகளை உணவாக உட்கொள்வார்கள். வாகனங்களை உற்பத்தி செய்து ஆகாயத்தில் பறந்து செல்வார்கள். இந்த மண்ணில் பூரணமாக ஆயுளை பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள். பாடல் 87. வாரென்ன காலம் 5000 வயங்கு 42 ஆண்டுக்கும் மேல், தாரென்ற செய்தியெல்லாம் தவறாதெய்தி, தரமிசையில் தன்னுயிர் போல் மற்றவெல்லாம், பேரென்ன சிறந்தோங்கி செல்வராகி, சிவனாரை தரிசித்தே ஆயுளொற்ற, காரென்ற நிழல் கண்டு கைலேயோனை கருத்துடனே போசித்து காண்பார் நன்றே. கார் அப்படின்னா கருமை. கலியுக காலம் 5042 ஆண்டுக்கும் மேல் இந்த தரணியில் நடக்கும் செய்திகளை எல்லாம் தவறாமல் தாங்கள் இருந்த இடத்திலேயே காணுவார்கள். பிற மற்ற உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணி இன்புற்று திருத்தலங்கள் யாவிலும் சேவை புரிவார்கள். இவ்வுலகில் என்வழி நடக்கும் சீடர்கள் நற்பெயரை பெற்று சிறந்த புகழுடன் விளங்கி பெரும் செல்வந்தர்களாகி வாழ்வார்கள். மேலும் தன் சீவனில் சிவனை தரிசித்து நிறைந்த ஆயுளுடன் இருப்பார்கள். கருமையான அறியாமை இருளை நீக்கி அருள் பெரும் சோதியை கண்டு தனக்குள்ளேயே கைலை மலையானாகிய ஈசனை எப்போதும் எண்ணத்தில் வைத்து பூசித்து காண்பவனையே கண்டு தவம் முடித்து இறைவனை சேர்ந்திருப்பார்கள் நன்றே. பாடல் 88. நன்றான அந்தணர் முன் கட்டி வைத்த நயமில்லா வேதத்தின் புரட்டுக்காதை குன்றாமல் வெளிவந்து மறையோ செய்த கொடிய பெரும் புழுகனைத்தும் ஒழிந்து போகும், மன்றாளர் என்ற மறையோர்கள் பட்டம் மாநிலத்தில் தலையெடுத்து நீடிக்காது, அன்றாக அவர் குலந்தான் அழிந்து போகும், அறிவான சாம்புவந்தர் குலமுண்டாமே. நன்றான வேதத்தில் இருக்கும் உண்மைகளையெல்லாம் மறைத்து அந்தணர்கள் எழுதி வைத்த அன்பில்லாத பொருட்டு கதைகளை உபன்யாசம் செய்து தங்கள் குலம் என்றும் மேலோங்கி நிற்பதற்காக வேதமோதும் அவர்கள் செய்த கொடிய செயல்களும் பெரும் பொய்களும் வெளிப்பட்டு ஒளிந்து போகும். தங்களை பெரும் அறிவாளிகள் என்று எண்ணியிருந்த அவர்கள் கர்வமும் மறையோர்கள் என்ற பட்டம் பதவிகள் யாவும் இம்மாநிலத்தில் மறைந்து போகும். அவர்களின் வன்னெஞ்ச எண்ணங்கள் இங்கு மீண்டும் தலையெடுத்து நீடிக்காது. அந்த காலத்தில் அந்தணர் குலம் தானாகவே அழிந்து போகும். அறிவை அறிந்து அதனை உபதேசிக்கும் சம்புவந்தர் குலம் உண்டாகி சமரச சுத்த சன்மார்க்கம் தழைத்து சிறப்புடன் விளங்கும். பாடல் 89. ஆமே குலத்தாறு கடையாளங்கேள், அண்டரந்தன் தனை அழைக்க வல்லாராவர், பூமேடை எய்தி தவயோகம் செய்வர், பூரணமாய் மாமதுரம் உண்டே நிற்பர், தாமேகை இடத்தக்னி சலந்தான் பொங்குந் தட்டாமல் அம்பரத்தில் ஏறி நிற்பர், கோமேத கத்துளி போல் தேகம் மின்னும் குவலயத்தில் இவர்கள் குரு குலத்தனர் ஆமே. அந்த குரு குலத்தாருக்கு உரிய அடையாளம் சொல்கிறேன் கேளுங்கள். அவர்கள் அண்டரண்டங்களையும் அழைக்க வல்லவர்களாக இருப்பார்கள். அனைத்து மக்களையும் ஒன்றாகவே கருதி அழைத்து தன் சீடராக ஏற்பார்கள். ஆன்மா எனும் பூவை அறிந்து அம்மேடையில் நின்று தவமும் யோகமும் செய்வார்கள். அதுவே பூரணமாகிய மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து தவம் புரிந்து அம்மையின் அருளால் அமிர்தம் உண்டு இந்த பூவுலகில் என்றும் இளமையுடன் இருப்பார்கள். தன் நிலையிலேயே யோகம் புரிந்து சுழுமுனையில் அக்னிக்கலையை வாசியால் இயக்கி அமிர்த நீரை பொங்க செய்து அம்பரத்தில் ஈசனோடு இணைந்து நிற்பார்கள். இந்த யோக தவ சாதனையால் அவர்கள் தேகம் கோமேதகத்தின் ஒளி போல் மின்னும். இத்தன்மை பெற்ற சம்புவந்தர்களே இக்குவலயத்தில் குருகுலத்தனராக விளங்குவார்கள். பாடல் 90. குலத்தாரே வந்த விதம் ஏதென்றாலோ, குணமாக பிரம்மாவின் வலப்பாகத்தில் நலமாக சாம்பு வசிட்டர் சினித்தார், வசிட்டரும் அரக்கர் குல வேந்தனாகி தலமறிய பிரம்மாவை இகழ்ந்தே பாவி, தாக்கி சில புராண கோல் புரட்டே செய்து கலகமிட்டு காம
காமத்தீயினில் வீழ்ந்து கனமாக மறையோன் என பட்டம் பெற்றான். கணம் அப்படின்னா பெருமை. இவ்வாறு இந்த பூமியில் குருகுலத்தார் வந்த விதம் எவ்வாறு என்றால், குணமாக பிரம்மனின் வலது பாகத்தில் இருந்த சாம்புவந்தரும் வசிட்டரும் நலமாக பிறப்பெடுத்தார்கள். இத்தலத்தில் வசிட்டர் அந்தன குல அரசனாகி அறிவை பயன்படுத்தி பிரம்மாவை மதியாமல் சில புராண கதைகளை புரட்டாக எழுதி வைத்தார். அதனால் பல கலகங்களும் போர்களும் இவ்வுலகில் நடைபெற்றது. காமத்தீயை மூட்டி அதிலேயே வீழ்ந்து பலியானவர்கள் பலர். இருப்பினும் அந்தணர் குலத்தினரால் வசிட்டர் பெருமைப்படுத்தப்பட்டு சிறந்த மறையோன் இவரே என பட்டம் பெற்றார்.